இப்பொழுது 2024 ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை நினைவு கூறுகின்ற ஒளி விழா நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். விருந்தினர்கள் இப்பொழுது மாலை அணிவித்து வரவேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். இப்பொழுது ஒளியாக வருகின்ற அந்த இறைவனை வாழ்த்தி எங்களுடைய நிகழ்வுகளை ஆரம்பிப்போம். ஒளியாகிய இறைவனை எங்கள் மத்தியிலே பிரசன்னப்படுத்தி இப்பொழுது ஒளியேற்றும் நிகழ்வு நடைபெறுகின்றது. விருந்தினர்களையும் துறை தலைவர்களையும் இந்த ஒளியேற்றல் நிகழ்விலே பங்கு பெறுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அவர்கள், முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள், கலை பீடாதிபதி அவர்கள், தமிழ் துறை தலைவர் அவர்கள், வரலாற்றுத்துறை தலைவர் அவர்கள், சமூகவியல் துறை தலைவர் அவர்கள், ஐடி துறை தலைவர் அவர்கள், நல்லாயன் நிலைய ஆன்மீக வழிகாட்டியவர்கள், புவியியல் துறையின் முன்னாள் துறை தலைவர் அவர்கள், மொழியியல் துறையின் முன்னாள் துறை தலைவர் திருமதி ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள், வருகதர விரிவுரையாளர்கள் அருட்தந்தை ஜீவா போல் அவர்கள், அருட்தந்தை டேவிட் அவர்கள்,
கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் திரு சோமபாலன் அவர்கள், நமது துறையினுடைய பணியாளர் திருமதி கஸ்தூரி நிஷாந்தன் அவர்கள், அருட்தந்தை இம்மானுவேல் அவர்கள், பாதுகாப்புத்துறை உத்தியோகத்தர் அவர்கள், கல்வித்துறையினுடைய சார்பிலே திருவாளர் சர்வேஸ்வரா அவர்கள், மாணவர்கள் சார்பிலே செல்வி ஜெனிஷா அவர்கள், ஒளியேற்றி இறையாமொழியை எங்கள் மத்தியிலே பிரசன்னப்படுத்திய எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அந்த ஒளியின் பாடலிலே பங்கெடுப்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-7. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்புவும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமின் தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருந்தார்.
இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொழுது ஒளி விழாவினுடைய அடையாளமாக எங்களுடைய பாலகன் ஜேசுவை நாங்கள் மேடையில் இருக்கின்ற பாலன் குடிலிலே பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்களையும் எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர் கௌரவ விருந்தினர் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களையும் 2 பேரையுமாக இந்த பாலனை மேடையிலே இருக்கிற பாலன் குடிலிலே பிரதிஷ்டை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாயிரத்தி 24வது ஆண்டின் ஒளி விழாவிற்கு எங்கள் மத்தியிலே பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகள் அவர்களையும், எங்களுடைய துறையினுடைய எல்லா செயற்பாடுகளிலும் எங்களோடு நின்று உடனிருந்து ஆலோசனைகளை தந்து வழிநடத்துகின்ற முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே, மேலும் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற கலை பீடாதிபதி அவர்களே, துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, இங்கே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, நல்லாயன் நிலைய இயக்குனர் அவர்களே, எங்களுடைய மூத்த ஆசிரியராக இருக்கின்ற அருட்தந்தை பேராசிரியர் S.J. இமானுவேல் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற இணைய அருட்தந்தையர்களே, மாணவர்களே, பணியாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த காலை நேர வணக்கத்தையும் முன்கூட்டிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒளி என்றது மையப்பொருளாக இருக்கிறது. இந்த ஒளி என்றது எப்பொழுதுமே மற்றவர்கள் சார்ந்தது. ஒளி என்றது தனக்கு தானே இதையும் வைத்திருப்பதில்லை. அல்ட்ருயிஸ்டிக் நேச்சர் ஆஃப் த லைட் என்று சொல்லுவார்கள், மற்றவர்கள் சார்ந்தது. அந்த ஒளியை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது, பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த ஒளியாக நாங்களும் மாற வேண்டும் என்ற ஒரு சவால் எங்களுக்கு விடப்படுகிறது. நான் ஒளியை பாவிக்கிறேன், ஆகவே நான் என்னுடைய வாழ்வாலே மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கிறேனா என்ற அந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இது ஒரு மாபெரும் சவால் நிறைந்த உண்மை. அதாவது கடவுள் மனிதனாக நம்மிடையே வந்தார். கடவுள் மனிதனாக நம்மிடையே வந்தால் எங்களுக்கு ஒரு சவால் விடப்படுகிறது. மனிதர்களாகிய நாங்களும் தெய்வங்கள் ஆகலாம். கடவுள் எங்களுக்கு வந்தது எங்கள் எல்லாரையும் தெய்வங்களாக்க, எங்கள் எல்லாரையும் உயர்த்துவதற்காக. ஆகவே இந்த சவால் நிறைந்த உண்மையைத்தான் இந்த ஒளி விழா எங்களுக்கு ஆண்டுதோறும் நினைவுறுத்தி நிற்கின்றது. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று இந்த ஒளி விழா நிகழ்வுகளிலே கலந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உலகம் முழுவதற்கும் ஒரு மகிழ்ச்சியின் விழா, கொண்டாட்டம். அந்த மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே பங்கு பற்றி மகிழ்ந்திருக்குமாறு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உன் பாதம் சரணாகின்றே, உன் பாதம் சரணாகின்றே, உனில் வாழும் நினைவாகின்றே, உனை பிரிய உறவாகின்றே, உனை சேரும் உயிராகின்றே.
இமையாக என்னை நீ காத்தாய். இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தாய். இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இரவாதது உன் இரக்கம்தான், நிஜமானது உன் பேரன்புதான். ஏசையா ஏசையா, கருவிலை காத்திடும் உன் அன்பு கரம் கண்டு களிப்புடன் வாழ்ந்திட கடவுளை சரணம். உன் பாதம் சரணாகின்றேன். உனில் வாழும் நினைவாகின்றேன். உனை பிரிய உறவாகின்றேன். உனை சேரும் உயிராகின்றேன். உன் பாதம் சரணாகின்றேன். கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. உடன் வாழ்வது உன் அன்புதான், உயிர் ஈவதும் உன் பண்புதான். ஏசையா ஏசையா, கடலினில் நதியும் நிலத்தினில் மழையும் தேடலின் நிறைவினை நானும் கண்டிட உன் பாதம் சரணாகின்றேன். உனில் வாழும் நினைவாகின்றேன். உனை பிரிய உறவாகின்றேன். உனை சேரும் உயிராகின்றேன். உன் பாதம் சரணாகின்றேன். நத்தார் வாழ்த்து செய்தியை வழங்கி வைக்குமாறு மதிப்புக்குரிய வாழ்நாள் பேராசிரியர் பி பாலசுந்தரம் பிள்ளை அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். Thank you, Miss Jancy Chitran and Miss Jeevitha Joseph Ravindran for your outstanding performance. Your contribution truly made this event more enjoyable. Now we warmly welcome our honorable guest, Professor P. Balasundaram Pillai, to share the Christmas message. எங்களுடைய குறும்புதல்வர் ஜெரட்டம் அடிகளார்களே, ஏனைய அடிகளார்களே, பல்கலைக்கழகத்து கலைப்பீடாதிபதி அவர்களே, துறைத் தலைவர்களே, விரிவுரையாளர்களே, என் அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து, கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் புது வருட கொண்டாட்டங்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக ஒரு மனித குலத்தினுடைய சகலருடைய விழாவாக அமைந்து விட்டது. சமயத்துக்கு அப்பால, இன மத மொழிகளுக்கு அப்பால இந்த கிறிஸ்மஸ் காலமும் புது வருட காலமும் ஒரு மகிழ்ச்சிகரமான காலமாக அமைஞ்சது. ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற கிறிஸ்தவ மாணவர்கள் மற்ற ஏனைய மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் எனது மகிழ்வான கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். முந்தைய காலங்களில் இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்வதற்கு முதல்
மிகப்பெரிய ஒரு இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து மடல்கள் அனுப்புகிற பழக்கங்கள் இருந்தது. இப்போ அதையெல்லாம் சுருங்கி இப்போ எஸ்எம்எஸ் அப்படி இப்படி போட்டு தான் நாங்கள் இப்போ வாழ்த்துகள் முன்னர் அந்த அதில் எத்தனையோ செய்திகள் நாங்கள் வாசிப்போம். இப்போ அந்த மாதிரி என்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த காலம் வந்து பல நாடுகளில் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயும் மிகவும் மகிழ்ச்சிகரமானதும், அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ் சினோ வருமா வராதான்னு மாதிரி ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய நாட்டில் கூட யாழ்ப்பாணத்தில் கூட இந்த கிறிஸ்மஸ் காலம் இந்த டிசம்பர் மாதம் மிகவும் மழை பெய்து மழை முடிஞ்சிடும். எங்களுடைய யாழ்ப்பாணத்து மரபுப்படி விளக்கீட்டுக்கு பிறகு மழை வராது. விளக்கீட்டோட கிழக்கு வெளிச்சிடும். அதன் பின்னர் மிகவும் நல்ல குளிர்ச்சியான ஒரு காலநிலை இருக்கும். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் லீவு விட்டுடும். ஆகவே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இந்த டிசம்பர் பிற்பகுதி இருக்கும். எங்களோட தமிழ் சைவ மரபிலையும் திருவம்பாவை பிள்ளையார் கதையெல்லாம் இந்த காலத்தில் நடக்கும். ஆகவே கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிப்பதிலும் இந்த காலம் மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டும் என்றும் வாழ்த்தி, எங்களுடைய கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் போல் ரோஹான் அடிகளார் மிகவும் துடிப்புள்ள ஒரு இளைஞர் தான் சொல்கிறேன். மிக துடிப்புள்ள நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் அவருக்கு எம்ஏ பட்டம் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் பல பல்கலைக்கழகங்களில் எம்ஏ இன் ஈவெண்ட் ஆர்கனைசர் என்று ஒரு படிப்பு இருக்குது. எம்ஏஓ பிஏ பேச்சுலர் ஆஃப் ஈவெண்ட் ஆர்கனைசர் எம்ஏ. எங்களுடைய பால் ரோஹான் அடிகளார் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில் மிகச்சிறந்த ஒரு எங்களோட பல்கலைக்கழகத்துக்கே அவர் பெரிய ஒரு அசெட்டாக ஒரு வளமாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதில். அத்தகைய ஒருவருடைய அழைப்பின் பேரில் என்னை அழைத்ததற்கு நான் சிறு வயது காலத்தில் இருந்து ஊர்காவத்துறை சூழ்நிலையில் வளர்ந்த நான், கரம்பன் ஊர்காவத்துறை சூழ்நிலையில் வளர்ந்த நான், இளமை காலத்தில் ஊர்காவத்துறை அந்தோனியார் கல்லூரியில் கல்வி பயின்றபடியால் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள், சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் அவைகளுடைய உறவுகள் எல்லாம் என்னுடன் கலந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மேல் எனக்கு நிறைய பிரியம் இருக்கிறது என்றும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிறப்பான ஒரு நத்தார் வாழ்த்து செய்தியினை வழங்கி வைத்த பேராசிரியர் அவர்களுக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நத்தார் கீதம் இசைப்பதற்காக நல்லாயன் ஆன்மீக பணியக மாணவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Thank you, sir, for your inspiring and meaningful words. Next, we happily invite Good Shepherd Center students to perform carol songs. Hello.
நத்தார் கீதத்தினை இசைத்துச் சென்ற நல்லாயன் ஆன்மீக பணியகத்தின் மாணவர்களுக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ் ஒளிவிழா நிகழ்விற்கான ஆசி செய்தியினை வழங்கி வைப்பதற்காக கலைப்பிடத்தினுடைய பீடாதிபதி மதிப்புக்குரிய பேராசிரியர் எஸ் ரகுராம் ஐயா அவர்களை பணிவன்போடு அழைத்து நிற்கின்றோம். Let's give them a big round applause for their wonderful performance. Following that, we welcome our Dean, Faculty of Arts, Professor C. Raghuram, to share the Christmas message. கிறிஸ்து பிறப்பின் ஒரு மகோன்னதத்தை கொண்டாடும் முகமாக இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் என நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற யாழ் மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே, கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் போல் ரொஹான் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மற்ற குருக்களே, அருட்தந்தையர்களே, துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். இந்த ஒளி விழா ஒரு மகோன்னதத்தின் பெருவிழா. இன்றைக்கு இந்த மனுக்குலம் சந்தித்து வருகிற சவால்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் இடையே இன்றைக்கு தேவமகன் பிறந்திருக்கின்ற இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்றால் எங்களுக்கு இந்த எதிர்காலம் மீதான நம்பிக்கையின் ஒளி இன்று பரவி வருகிறது. எத்துணை துன்பங்கள் வந்தாலும் வேதனைகளுக்குள் வாழ்ந்தாலும் அது எங்கள் உள்நாட்டிலும் சரி வெளியிலும் சரி அத்தனை துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கான அந்த அர்ப்பணிப்பையும் திட சங்கல்பத்தையும் தருவது இந்த மகோன்னத திருவிழா. தேவமகனின் பிறப்பு எப்படி ஒரு வரலாற்று ரீதியாக எங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக பாதையை காட்டி சென்றதோ அந்த நம்பிக்கையை இன்றும் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான சூழலிலே இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த செய்தி, இன்றைய நத்தார் செய்தி உலகம் முழுவதும் பரவட்டும், எங்களுக்கு புதிய புதிய நம்பிக்கைகளை தரட்டும். நாங்கள் இன்னமும் தற்துணிவோடும் நம்பிக்கையோடும் எங்கள் எதிர்காலத்தை முன்னெடுத்து செல்ல இந்த நன்னாள் எங்களுக்கு வழிகாட்டட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நத்தார் வாழ்த்துச் செய்தியினை வழங்குவதற்காக எமது கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் மனோகரன் சோமபாலன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Now we invite our President of Art Student Union, Mr. M. Somapalan, to share the Christmas message. காரிருள் நீங்கி உலகத்திற்கு ஒளியினை கொடுக்கும் தேவர் மகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் என்ற வகையில் கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய தலைவர் ஃபாதர் லோன் ரொஹான் அவர்கள் எங்களுக்கு தந்த இந்த அங்கீகாரம் என்பது கலைப்பீட மாணவர்களுக்கு தந்த அங்கீகாரமாக முதலில் நன்றி கூறி, கிறிஸ்துமஸ் தினங்களில் சந்தோஷங்கள், கொண்டாட்டங்கள், இயேசுவினுடைய வருகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கலைப்பீட மாணவ சமூகமாக, கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் என்ற வகையில் நான் ஒரு விடயத்தினை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு அவர்களுடைய வசனத்தின்படி, மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கு செய்வதாகவே கருதப்படும் என்றபடியே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், அநாதைகள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் போன்றவர்களுக்கு இந்த சமூகமாகிய நாங்கள் என்ன விடயத்தை செய்கின்றோமோ அந்த விடயம் ஜாவையும் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சமர்ப்பிக்கப்படுவதாகவே இருக்கும். ஆகவே மாணவர் சமூகம் இதனை வெறுமனே நத்தார் கொண்டாட்டமாக நிறுத்திவிடாது, இந்த சமூகத்திற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நற்தினத்திலே, இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்திலே, அதனை கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய சத்திய கூற்றாக, உறுதி கூற்றாக நாங்கள் எடுத்து இதன் அடிப்படையில் இந்த மாணவர் சமுதாயத்தை நாங்கள் வழிநடத்துவோம் என்று உறுதி கூறி, அனைவருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் கூறி மகிழ்விப்போம், மகிழ்ந்திருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு நத்தார் செய்தியினை வழங்கி சென்ற
கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கரோல் கீதத்தை வழங்குவதற்காக யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ மாணவர் ஐக்கியத்தை சார்ந்த மாணவ மாணவியரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Thank you, Mr. Somapalan, for your Christmas message. Now the Jeffna Fellowship of Christian University students will grace us with another joyful Christmas song. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். பகவானவை தோன்ற தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம். வாரி நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. காலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடனையும் கொடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். வாரி நாம் செல்வோம். வாரி நாம் செல்வோம். சிறப்பான ஒரு கரோல் கீதத்தினை இசைத்து சென்ற யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ ஐக்கியத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒளிவிழா நிகழ்வுடைய சிறப்பு நிகழ்வாக திருமறை கலாமன்றத்தினுடைய தயாரிப்பிலே கிறிஸ்துவின் பிறப்பு என்ற நாடகமானது அரங்கேற இருக்கின்றது என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் நலன்புரி சேவையின் இயக்குனர் மதிப்புக்குரிய பேராசிரியர் டி சசிகேஷ் அவர்களினை சிறப்பு விருந்தினர் உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Thank you, students, for making this event even more exciting. It's time for a special address by our esteemed special guest, Director of Welfare Center, Professor G. Sasikesh. Good morning, everyone. அனைவருக்கும் காலை வணக்கம். இனியொரு நல் நாள், இயேசு பிறந்த நாளை இந்த சீசனல் கிரீட்டிங்ஸ் என்று சொல்கிற நாங்கள்
நியூ இயர், கிறிஸ்மஸ் ரெண்டும் சேர்ந்து வார இந்த வாரம் சீசனல் கிரீட்டிங்ஸ் டே என்று செலிப்ரேட் பண்ணுறது. அந்த செலிப்ரேஷனை இங்கே நாங்கள் யூனிவர்சிட்டி சமூகம் சார்பாக எங்களோட நல்லாயல் இணையத்தின் ஊடாக செலிப்ரேட் பண்ணுறதுட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களது வருகை தந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது வனபிதா ஃபாதர்ஸ் அண்ட் பழைய வைஸ் சான்சலர் வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் லேட் ஆக வேண்டபடியால் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நினைக்கிறபடியால் எங்களோட கெஸ்ட் ஆஃப் ஆனர் வாரதுக்கு லேட் ஆகும். சீஃப் கெஸ்ட் வந்திருக்கணும். அதை விட டீன்ஸ், லெக்சரர்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் அகடமிக் ஸ்டாஃப் எல்லாரும் வருகை தந்திருக்கணும். அதை விட ஆர்ட்ஸ் பிரசிடென்ட், ஆர்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட நீங்கள் என்னென்ன செய்யணும் இந்த கிறிஸ்மஸோட நல்ல காரியங்களும் செய்தால் இந்த யூனியன் ஊடாக நல்லதுகள் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். அது மிகச்சிறந்த விஷயம். அதே நேரம் இங்கே காலவலன ஏர்லியாக நடந்திருக்கும், கொயர் நடந்திருக்கும். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலிங், அதாவது நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் ஜாய்னஸாக சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த நாளும் படிக்கிறத மட்டுமே சிந்திச்சு கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு இறை அருள் என்றால் என்ன, இறைவனோட எப்படி இருக்கிறது, அது சம்பந்தமான சிந்தனையில் இன்றைக்கு உங்களோட பொழுதை ஈடுபட போகிறீங்க. அட் த சேம் டைம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்ததுக்கு நான் உட்பட எனக்கு இந்த மேடையை தந்தமைச்சது ஃபாதருக்கு நன்றி, அதோட இறைவனுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் முன் வந்து நான் இதை பேசுகிறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கடந்து வந்த வருடம், இந்த வருடம் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்னத்துக்கு சாதிச்சிருக்கிறோம், என்னென்ன தோல்விகளை கண்டிருக்கிறோம், அதில் இருந்து எப்படி மீண்டு வர போகிறோம், அந்த சாதனைக்கு சொந்தமாக்கி தந்த இறைவனுக்கு என்னென்று நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். அந்த விடயங்களையும் நாங்கள் மனதில் கொண்டு இனிவரும் காலங்கள், அடுத்த வருடம், புது வருடம் எங்களுக்கு என்னென்ன சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையை தரப்போகுது, படித்து முடித்து நாங்கள் வேலைக்கு போகலாம், இல்லை அடுத்த ஆண்டுக்கு முன்வரலாம், உள்வாங்கப்படலாம் புதிய மாணவர்கள், அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் மாறிக்கொண்டிருக்க போகிறோம். அப்போ அதுக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறபடியால் நன்றி சொல்லோடும். என்னென்ன எங்களோட வாழ்க்கை ஒவ்வொன்றையும் தந்தது கடவுளாகிய இறைவன் தான். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்தது என்னத்துக்குன்றதும் எங்களுக்கு இறை அருளை போதிக்கிறதுக்காண்டித்தான் மாட்டுத் தொழுவத்தில் இயேசுநாதர் பிறந்தார் என்ற கதை என்னை விட உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர் பிறந்து அவர் ஒரு சிறிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தான் எங்களுக்கு இறை நம்பிக்கையை போதிக்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த நன்னாளைத்தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச். சிறப்பு விருந்தினர் உரையினை சிறப்பாக ஆற்றிச் சென்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர் நலன்புரி சேவையின் இயக்குனருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் மதிப்புக்குரிய அருட்தந்தை ஜே ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றும்படி பணிவன்புடன் அழைத்து நிற்கின்றோம். Thank you very much, sir, for your thoughtful and impactful message. Now we welcome our chief guest, Vicar General, Very Reverend Father J. Jebaratnam, to share the Christmas message. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் நல்லாயன் ஆன்மீக பணியகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஒளி விழாவிலே பிரசன்னமாக வந்திருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமாகிய பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களே, கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் அருட்தந்தை போல் ரோஹான் அடிகளாரே, அருட்தந்தை எஸ்.ஜே. இம்மானுவேல் அடிகளாரே, கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, பேராசிரியர்களே, துறை தலைவர்களே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த வருடமும் இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேராசிரியர்
பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள், அருத்தந்தை போல் ரோகான் அடிகளார் ஒரு திறமையான ஏற்பாட்டாளர் என்று அவரை வாழ்த்தினார். அது உண்மை. இன்று நான் வரும்பொழுது எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் சொன்னார், நான் இந்த பல்கலைக்கழகத்தோடு 60 வருடங்களாக இணைந்திருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் இந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருப்பவர்களில் அதிகூடிய வருடங்கள் இணைந்திருக்கின்ற ஒருவர் என்று அவர் மிகவும் பெருமையோடு கூறினார். நான் நினைக்கின்றேன் அவர் இல்லாமல் பல்கலைக்கழகத்திலே எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாது. எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கிறது. இன்றும் அவர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை வாழ்த்தியதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டங்களிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று கொண்டாடி மகிழுவது, இரண்டாவது மகிழ்ச்சியை கொண்டாடுவது. அநேகமான எங்களுடைய கொண்டாட்டங்கள் இந்த கொண்டாடி மகிழுகின்ற கொண்டாட்டங்களாக இருக்கும். ஏதாவது உணவுகளை தயாரித்து, நிகழ்ச்சிகளை தயாரித்து அதனை கொண்டாடி மகிழ்ந்து விட்டு போவோம். அந்த கொண்டாட்டம் முடிந்தவுடனே அந்த மகிழ்ச்சியும் முடிந்துவிடும். ஆனால் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது பொழுது அது கொண்டாட்டம் முடிந்தாலும் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நிலைத்திருக்கும். இந்த கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு, கொண்டாடி மகிழுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இறைவன் எங்கள் மத்தியிலே மனிதராக வந்து எங்களை மீட்டெடுத்தார் என்ற அந்த மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சியின் நிகழ்வை நாங்கள் கொண்டாடி மகிழுகின்றோம். இந்த காலத்திலே நாங்கள் அநேகமாக செய்கின்ற ஒரு விடயம் இந்த கிறிஸ்மஸ் பப்பா. இன்றும் நான் நினைக்கின்றேன், இன்றும் ஒருவர் இங்கே வருவார், வந்து எங்களை மகிழ்விப்பார். சாண்டா க்ளோஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கிறிஸ்மஸ் பப்பா என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு சிவப்பு உடை அணிவார், முகமூடி போட்டு வயிற்றிலே ஒரு தலகணியை வைத்து கட்டுவார், இந்த வண்டியை பெருசாக காட்டுவதற்கு. ஆனால் இப்பொழுது பலருக்கு அது தேவையில்லை, சும்மாவே அவர்களுக்கு அது பொருந்துகிறது. இந்த சாண்டா க்ளோஸ் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதல் முறையாக இந்த அன்பளிப்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் சென்ட் நிக்லஸ் என்ற ஒரு புனித நிக்கலார், சென்ட் நிக்லஸ். அந்த ஆங்கிலத்திலே செயின்ட் நிக்லஸ் என்பது, இத்தாலிய மொழியிலே சன் நிக்லோஸ் என்பது, பிறகு திரிவடைந்து சாண்டா க்ளோஸ் என்று அது மாறியிருக்கிறது. அவர் ஏன் அந்த முதல் முறையாக அவர் எவ்வாறு ஆரம்பித்து வைத்தார் என்ற அந்த ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய காலத்திலே, அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே ஒரு தந்தை, அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளும் வளர்ந்து திருமண வயதை எட்டியிருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு ஏழை தந்தை. அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க அவருக்கு போதிய வசதி இருக்கவில்லை. அப்பொழுது அவர் என்ன திட்டம் போட்டார் என்றால், அந்த 3 இளம் பெண்களையும் விபச்சாரத்திலே ஈடுபடுத்தி அதன் மூலமாக வருகின்ற பணத்தை கொண்டு என்னுடைய அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்று அவர் திட்டம் தீட்டிக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தார். இதனை சென்ட் நிக்லஸ் அவர் கேள்விப்பட்டார். இப்படி ஒரு தந்தை தன்னுடைய 3 மகள்மாரை திருமணம் செய்து வைப்பதற்கு பணம் இல்லாமல் விபச்சாரத்திலே ஈடுபடுத்த ஆயத்தப்படுத்துகிறார் என்ற செய்தியை கேட்டு அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு நாள் இரவு அந்த குடும்பம் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போய் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது 3 தங்க நாணயங்களை அந்த வீட்டினுடைய ஜன்னல் ஊடாக உள்ளே எறிந்துவிட்டு அவர் போய்விட்டார். மறுநாள் காலையிலே அவர்கள் எழுந்து பார்த்த பொழுது 3 தங்க நாணயங்கள் இருந்தன. அவர்கள் அதை எடுத்து அதனை கொண்டு அந்த 3 பெண்களுக்கும்
திருமணம் செய்து வைத்தார்கள். இதுதான் அவர் முதல் முறையாக அந்த அன்பளிப்பு கொடுத்த கதை. இதிலே ஒரு பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. அந்த அன்பளிப்பு ஏன் கொடுக்கப்பட்டதென்றால், அவர்கள் ஒரு பெரிய பாவத்திலே ஈடுபட இருந்தார்கள். விபச்சாரம் என்பது ஒரு பெரிய பாவச் செயல். இந்த பாவச் செயலிலே இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக அன்பளிப்பு கொடுத்தார். அந்த அன்பளிப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் ஒருவரை பாவத்திலே இருந்து காப்பாற்றுவது. இதனைத்தான் பாலன் இயேசுவும் செய்தார். இறைவன் தன்னுடைய மகனை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தது ஏனென்றால் எங்களை பாவத்திலே இருந்து காப்பாற்றுவதற்காக. நாங்கள் எல்லாரும் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய மகனை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார். அதனைத்தான் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே இந்த அன்பளிப்புகள் கொடுப்பதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த சாந்தா க்ளோஸ் என்றால் என்ன, மற்றது நாங்கள் தனிப்பட்ட முறையில் என்றால் என்ன, மற்றவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பை கொடுப்பது அவர்களுக்கு அவருடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை கொடுப்பது மட்டுமல்ல, இறைவன் எங்களை பாவத்திலே இருந்து காப்பாற்ற தன்னையே எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார். அந்த நினைவாக நாங்கள் இவற்றை கொடுக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த ஒளி விழாவும் எங்களுக்கு இந்த பெரிய அன்பளிப்பை ஞாபகப்படுத்துகிறது. இறைவன் தன்னுடைய மகனையே எங்களுக்கு அன்பளிப்பாக தந்து இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்றினார். அந்த மகிழ்ச்சியைத்தான் நாங்கள் ஒளி விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்று இந்த பல்கலைக்கழக மண்டபத்திலே இந்த மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அதனை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த அருளை எங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி கூறி, அந்த அன்பளிப்பு இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது என்ற அந்த உண்மையை நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து வாழுவதற்கு முயற்சிப்போம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்வை மிகவும் அழகாக ஏற்பாடு செய்த பல்கலைக்கழக சமூகத்தினருக்கும் ஆன்மீக பணியக இயக்குனர் தந்தை மெக்டொனால் அடிகளார் அவர்களுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, உங்கள் எல்லாரையும் பாலன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஓர் உரையினை வழங்கி சென்ற இன்றைய ஒளி விழாவின் பிரதம விருந்தினரும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வருமான மதிப்பிற்குரிய அருட்தந்தை ஜெபரட்டம் அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இன்றைய விழாவின் சிறப்பு நிகழ்வாக ஆசிரியர் சுதர்சினி கரன்சன் அவர்களுடைய நெறியாள்கையில் திருமறை கலாமன்றத்தின் கலைத்தூது அழகியற் கல்லூரி மாணவிகள் இணைந்து வழங்குகின்ற கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய நடன நாடகம். இதோ மாணவிகளை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Thank you, Father, for spending your valuable time with us today. Up next, the well-known Center for Performing Arts will present a special drama with dance. தந்த வெகுமானம் உலகை படைத்த உன்னதமானவர், உலகை காத்திட தந்த வெகுமானம் உத்தமரே சுனாதர் தம்மை உலகிற்கு, உத்தமரே சுனாதர் தம்மை உலகிற்கு உருவாய் அருளாய் தேவன் அனுப்பினார், உருவாய் அருளாய் தேவன் அனுப்பினார்.
பிறந்த நன்னாளா விண்ணகம் போற்றும் இந்நாளை ஞானியர்கள் இடையர்கள் கொண்டாட மரியன்னையும் சூசையப்பரும் நிகழ்ந்து பாடி மகிழ்ந்தாட மகிழ்ந்தாட மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்கள் அனைவருக்கும் உரைக்கின்றேன். மெசியா என்னும் மீட்பர் தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். தீவன தொட்டியில் குழந்தையை கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவர் புகழ்ந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. வாருங்கள் வாருங்கள் நாம் அனைவரும் பெத்லகேமுக்கு சென்றிடுவோம். கூடியே கொண்டடியே தினம் அடிப்படியே மகிழ்ந்திருப்போம். விண்ணவர் கூறிய விந்தை செய்தியை விரைவில் சென்று நாம் கண்டிடுவோம். மீட்பரை நாமும் காண கிடைத்ததால் பாக்கியத்தை வாழ்வில் பெற்றிடுவோம்.
செய்வார் தந்தையிட்ட பணி சரியாய் செய்வார். வெல்வாரி உலகின் தீமை வெண் போற்ற வெல்வார். வந்த பெரிந்த நாயகன் வரமாய் வந்தார். விண்ணிற்கும் மண்ணிற்கும் வீரனாய் பிறந்திருக்கும் மன்னனாம் தேவமகன் மணிமுடி தரிப்பதற்கும் விண்ணோர் மலர் தூவ விண்ணகம் செல்வதற்கும் அனைத்துலக வேந்தருக்கு உன்னை யான் தருகின்றேன். நல்மனம் தனை கொண்டு நன்மைகள் பிறர்க்கு ஈந்து நம்பினோர் மாநிலத்தில் நாள்தோறும் வாழ்ந்திட தந்தையின் குரல் கேட்டு தரணிக்கு தமை தந்து வாழ வந்த மைந்தனுக்கு வணங்கினான் தூபம் தந்தே. மக்களுக்காய் வாழ்ந்து மண் பாவம் தன்னை சுமந்து மண்ணை மாண்டு விழ பலியாக தன்னை தர கல்லறை அடக்கத்தை நினைவூட்டும் விதமாக வெள்ளை குளம் தன்னை விரும்பியே தருகின்றேன். தேவதூதர் வந்து தேவ செய்தி சொல்ல தேவ மகன் அடிமையிந்தன் கரங்களில் தவழ்கின்றார். கனவில் வந்து என்னிடம் தேவ செய்தி சொல்லிட கடமையேற்று தேவ மகன் வளர்ப்பு தந்தையானே. மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் மாபரனே சுவின் வருகைக்காய் மகிழ்ந்தோம். நெகிழ்ந்தோம் நெகிழ்ந்தோம் நெஞ்சம் நெகிழ்ந்தோம் மீட்பர் பிறப்பால் நெகிழ்ந்தோம். மீட்பர் பிறப்பால் நெகிழ்ந்தோம். போற்றி போற்றி தேவா போற்றி 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 தேவ மைந்தா போற்றி 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 தூய ஆவியே போற்றி 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 போற்றி. மிகவும் சிறப்பான நடன நாடகத்தினை வழங்கி சென்ற திருமுறை கலாமன்றத்தின் கலைத்தூது அழகியற் கல்லூரி மாணவிகளுக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நடன நாடகத்தை சிறப்பாக தயாரித்து வடிவமைத்து நெறியாள்கை செய்த திருமறை கலாமன்றத்தின் ஆசிரியர் சுதர்சினி கரன்சன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கிறிஸ்துமஸ் நடனம் எமது மாணவிகளால் இடம்பெறும். மாணவிகளை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Wow, what a performance! Thank you for your special performance. Next, we are going to enjoy with group dance performance.
கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கிறிஸ்துமஸ் பற்றிய சிறப்பான ஒரு குழு நடனத்தை வழங்கி சென்ற சகோதரிகளான ஆர் பிருந்திகா லெம்பர்ட், எல் புனிதசீலி, வி திரேஸ் லெம்பர்ட் ஆகியோருக்கு எங்களுடைய மகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு Thank you for your incredible energy and talent. Now Santa time. Let's celebrate the joy of Christmas 2024 with gifts and cheer. இந்த ஒளிவிழாவின் சிறப்பு நிகழ்வாக சந்தா வருகை, அதாவது கிறிஸ்துமஸ் காலத்திலே கிறிஸ்துமஸ் நிகழ்வினை அறிவிப்பதற்காக
சுவிஸ் நாட்டிலிருந்து இன்று எம்முடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நத்தார் பாப்பாவை நாங்கள் இந்த நேரத்திலே வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அதாவது நேற்றைய தினம் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த எம்முடைய நத்தார் தாத்தா கொழும்பு விமான நிலையத்திலே இறங்கியவுடன் அங்கு கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் அவரை அழைத்திருக்கின்றார்கள். அப்போது எம்முடைய நத்தார் தாத்தா சொல்லியிருக்கிறார், நான் கொழும்புக்கு போக மாட்டேன், போனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தான் போவன், அந்த பல்கலைக்கழக மாணவர்களோடு தான் கிறிஸ்துமஸ் நிகழ்வை கொண்டாட போறோம்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிற டைம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நத்தார் பாப்பாட காருக்கு காத்து போயிட்டு, அதனால் அவர் வரக்கு கொஞ்சம் சுணங்கும். ஆகவே இந்த நத்தார் பாப்பா வந்து விட்டார். நத்தார் தாத்தாவை நாங்கள் அனைவருமே கரவசங்களை எழுப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வுகளிலே நத்தார் தாத்தாக்களின் வருகை என்பது பாரம்பரியமாக பேணப்பட்டு வருகின்ற ஓர் நடைமுறையாகும். இருந்தபோதும் இன்று சிலர் மத்தியில் இந்நிகழ்வு கேளிக்கையாக மாறி வருகின்றமை கவலைக்குரிய விடயம். வழக்கை செய்வதனை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்ற இயேசு கிறிஸ்துவின் வாக்கிற்கிணங்க நத்தார் தாத்தாவின் வருகையானது இப்போது கைலாசபதி கலையரங்கிலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. Talent alone ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் talent இல்ல எல்லாம் கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் talent இல்ல எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறேன் நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேன் படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும் வாழ்கிறேன் நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேன் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் talent இல்ல எல்லாம் கிருபா. நான் இல்ல என் பலன் இல்ல என் talent இல்ல எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் மாறினது பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதியெல்லாம் மாறினது பாவமெல்லாம் மறைந்தது சாபமெல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது கிருபா 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 கிருபா
கிருபை 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 எல்லாம் கிருபை 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் டாலண்ட் இல்லை எல்லாம் கிருபை நான் இல்லை என் பலன் இல்லை என் டாலண்ட் இல்லை எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருந்த எங்களுடைய இந்த ஒளிவிழா 2004 ஒளிவிழாவினுடைய கௌரவ விருந்தினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு புதிய பீடம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. சித்த வைத்திய பீடம் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிரமத்தையும் பாராமல் தன்னுடைய களைப்பையும் பாராமல் இந்த ஒளிவிழா நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக வந்திருக்கின்ற எங்களுடைய துணைவேந்தர் அவர்களை அன்போடு உரையாற்றும்படியாக செய்தியை வழங்கும்படியாக அழைக்கின்றோம். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. ஸோ ஜேசுநாதர் மல பிரசங்கங்கள் எல்லாம் ஃபேமஸ். ஜேசுநாதர் ஒரு பெரபிள் இருக்கு. இந்த விதியல் நல்ல பசுமையான நிலத்தில் விழுந்த விழியல் பெரிய விரிச்சமாக வளரும். அதுதான் யாழ் பல்கலைக்கழகம், அதுதான் யாழ்ப்பாணம், அதுதான் எங்களுடைய மறை மாவட்டம். நான் சென்ட் பேட்ரிக்ஸுக்கு போயிருந்தேன். அந்த ஐரிஷ் ப்ரீஸ் என்ன லாங் சார், ஃபாதர் லாங், உடுவிலே போயிருந்தேன். வின்ஸ்லோ 200 years ago. உலகத்திலே உடுவில் ஒரு கிராமம், இன்னும் கிராமம். பேட்ரிக்ஸ் இன்னும் சாதாரண ஏழ்மையான மக்களோட வாழ்கிற இடம். அங்கே கமம் தான் உடுவில் இருக்கு. உடுவில் பள்ளிக்கூடத்தை எடுத்து விட்டு அங்கே பின்னால் ஆக் இருக்கு. ஆக்கிலும் அந்த பிள்ளைகளுக்கான ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கான டவுன் சிண்ட்ரோமில் பிள்ளைகளுக்கு நன் படிப்பிக்கிறார். அது நன்னோட கதைச்சு நான் ஒரு லஞ்ச் என் பிரதரின் நினைவு நாளுக்கு கொடுக்க போனேன். அப்போ நான் கராச்சியில் 30 வருஷம் வேலை செய்கிறேன். டிஃபிகல்ட் ஏரியா. பாகிஸ்தானில் நீங்கள் சர்வீஸ் செய்கிறது ஈஸி இல்லை. இங்கே வன்னி கஷ்டப்பட்ட பிரதேச வேலை செய்ய கஷ்டப்பட்ட பிரதேசம் என்று சொல்வார். இங்கே இருக்கிறார். ஏன் நான் சொல்வேன்னா, திஸ் பிரிங்ஸ் சர்வீஸ். மே போனாக ஜீஸ்னார் வந்து சிலுவைக்கு போகும் வரை அது சேவையை நாங்கள் அறிவோம். இப்போ கோயிலுக்கான அடி வர்றார்கள் ஜெருசலத்தில். ஆனால் இங்கே அந்த பெத்லகம் தொட்டிலில் பிறந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த இந்த டைமே ஏடிபிசின்னு மாற்றிட்டார். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல். 2000 years ago. ஆனால் எங்களை சென்று அடைந்தது ஒரு 300 years ago போர்த்துகீஸ் இந்த பிரசன்ஸோடு. இன்றைக்கு நான் ஹைட்ஸுக்கு போனால் நான் பார்ப்பேன் கரம்பன் ஃபேமஸ் கதலிசத்துக்கு. கரம்பன் சுவாமியெல்லாம் எங்கள்கிட்ட பிஷப் தான். ஞானப்பிரகாசன் சார் 50 வருஷ சர்வீஸை பூர்த்தி செய்கிறார். கரம்பன் இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த போர்த்துகீஸ் மாடல். வெரி செரனியஸ், ஹார்மோனியஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, வின்ஸ்லோ குரூப்
4 லேடிஸ் 110 வருஷம் பிரின்சிபலாக இருக்கிறாரு. இங்கே களைச்சு போவார். இங்கே அண்டனே ஓடி போட்டு தான் வந்து நிற்கிறார். 110 வருஷம் 4 லேடிஸ். ஹட்சன், வின்ஸ்லோ. சம்பளத்துக்கு வேற இல்லை, சலுகைக்கு வேற இல்லை. ஹட்ஸில் அது மாதிரி ஃபாதர் லாங் எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்கள் பாருங்க. சார் மாதிரி இப்போ இருக்கிற எங்கள்ட விக்கர் மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட இருக்கு இல்லை, வண்டிலும் இருந்தோ தெரியாது. அப்போ சர்வீஸ் பிரிங் ஹாப்பினஸ், அதில் சிறந்த சர்வீஸ் இரபணி. இப்போ டிசம்பர் இஸ் அ மந்த் ஆஃப் சீட் சோயிங். அதுக்காண்டி தான் அந்த பெரபில் எடுத்தினேன். அந்த பெரபில் பேரன் லேண்டில் விழுந்து அப்படியே கொஞ்சம் வளரும், பெரிய ஃப்ரூட்ஸ் தராது. ராக் லேண்டில் விழுந்தது அப்படி ஸ்ப்ரவுடிங்கோடையே போயிடும். Jesus is a parable famous. The gospel சின்ன புத்தகம். மேத்யூ எழுதியிருக்கிறார், லியூக் எழுதியிருக்கிறார். யாரும் வாசிக்கலாம். நீங்கள் அயலவனை நேசிக்கணும் என்றால் ஜீசஸ் சொன்ன மாதிரி நேசிக்கணும், அயலவண்டியை படிக்கணும். இப்போ நான் தம்மம் படிக்கிறேன். என்ன சிங்களர் என்ன செய்கிறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணால் அவன் திங்க் பண்ணலேன்னு என்ன தெரியுது. அதை படித்தான், அவன் அது ப்ராக்டிஸ் பண்ண இல்லை. ஹிப்போக்ரட்ஸ். இந்த ஜூதர்கள் பழைய டெஸ்டிமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண இல்லை. அப்போ ஹிப்போக்ரஸியை பற்றி அவர் கழிச்சு கொண்டு வரையாக அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் இந்த ஈஸ்டருக்கு போவேன். ஈஸ்டர் இப்போ என்னதுக்கு ஃபேமஸ்? இந்த பொம்மைக்கு தானே ஃபேமஸ். உண்மையில் ஈஸ்டர் அதுக்கா ஃபேமஸ்? ஈஸ்டர் ஆட்டுவே நடக்கும். ஈஸ்டர் ஆட்டுவே நடக்க சஃபரி. சஃபரின்னு கலத்தூவில் பார்க்கலாம், திருமலை கன்றாத பார்க்கலாம். கலத்து சபரிக்கு அவர்ஷன் இருக்கா, வெறுப்பு இருக்கா? காத்தவராயன் கூத்து நடத்துவார். எல்லா புராணங்களோட கூத்தும் அங்கே நடக்கும். உள்ளதை உள்ளபடியே தான் நடத்துவார், மாடரேட் பண்ண. ஏன்? மேரிய சேவியர் தான் பிஹெச்டி செய்தது சைவ சித்தாந்தத்தில். ஏன்னா அதுவும் ஒரு ஓல்டஸ்ட் ரிவீல்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ். சந்தான குரவர்கள் வந்தாங்க, மேகண்ட தேவர், அருணந்தி வந்து இன்னொரு மார்க்கத்தை தந்தாங்க. அப்போ இந்த ஒளி விழா என்னத்தை எங்களுக்கு சொல்லுது? ஒளி என்ன டார்க்னஸ் இந்த மாதம் சொல்லுவேன். டார்க்னஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது? என்ன சிலிண்டரில் போட்டு அடைச்சு கம்ப்ரஸ் பண்ணி வெளியில் தள்ளுறதா? இருட்டு அகற்றுறதுக்கு என்ன வழி? விண்டோஸ் ஓப்பன் பண்ணணும். யூ ஆர் லெட் லைட் இன். இன்றைக்கு லைட் இல்லாட்டி என்ன நடக்கும்? உண்மையில் லைட் பெஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர். இங்கே 2 கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்கு, எனக்கு விளங்காது. பட் ஐ நோ த ஃபண்டமெண்டல்ஸ். 2 ஐசோட்ரோப்ஸை வச்சு ஃபியூஸ் பண்ணி எங்களுக்கு ரெவன் செய்திருக்கிறான். அந்த டிசைன் இன்னும் நாங்கள் செய்ய இல்லை. இன்னும் நியூக்ளியர் ரியாக்டரில் ஃபியூஷன் ரியாக்டர் நாங்கள் செய்ய இல்லை. ஏலாது. ஃபியூஷன் ரியாக்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2-3 நியூக்ளியர் பாம்ஸ் வெடிக்கணும். அப்போ இது போட்டியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்ததுன்னு பாடுறாங்க. இந்த டிசம்பர் இஸ் அ மந்த் ஃபார் திருவாசகம் ஆல்சோ, திருவம்பாவை. ஆதியும் இந்துவும் இல்லை, அரும்பெருஞ்சோதின்னு அந்த ரோடாக பாடுவாங்க. இதுங்கிற ட்ரெடிஷனில் இருந்தது. ஸோ எல்லாம் குட் ப்ராக்டிஸஸை நாங்கள் ஏற்கத்தக்கதாக இருக்கணும். ஸோ இந்த ஒளி முதல் இறைவண்ட நெருங்கிய ஒரு தொடர்பு, அதை தான் நாங்கள் தரிசிக்கலாம். ஸ்பேஸை நாங்கள் தரிசிக்க இயலாது. ஏர் வந்து அது வந்தால் தான் தரிசிக்கலாம், இல்லாட்டி தெரியாது. இப்போ கோட் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோட் பார்ட்டிக்கல் ஹிக்ஸ் பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் இப்போ நாங்கள் நினைக்கிற வெக்யூம் இல்லை, அங்கே எனர்ஜி இம்பெடட். அப்போ இது தனிய ரிச்சுவல்ஸ் இல்லை. இந்த கடைசி நூற்றாண்டில் விஞ்ஞானத்தின வளர்ச்சி அபீரத வளர்ச்சி. உங்களுக்கு தெரியுமா, 100 ஆண்டுக்கு முதல்ல எங்களுக்கு பிளட் குரூப் இருக்குன்றே தெரியாது. நான் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டேக்கு போகிறேன். நான் A+B+A- தெரியாது. சும்மா ஒரு மனுஷனை பிடிச்சி மற்ற மனுஷனுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறா நடந்தது. அதுக்கு டெய்லி எத்தனை மேட்டங்கள் வந்திருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அப்போ வந்தது. செகண்ட் வேர்ல்டு செமிகண்டக்டர்ஸ். இப்போ இங்கே நிற்கிறோம். ஏஐ, டீப் லேர்னிங், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து கொண்டு, ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் என்ன எங்களுடைய இறை நம்பிக்கைக்கு எதிரானதா? இல்லை. ஏமாற்றப்படுறவன் ஏமாற்றப்படுவான். தோஸ் who want to be get cheated, they keep cheated.
அன்றைக்கு ஒரு டென்டிஸ்ட் தன் தகப்பன் எல்லா காசையும் சிலவழியும் அந்த பிள்ளை இந்தியாவுக்கு எடுத்து டென்டிஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனை லவ் பண்ணி லவ் சப்போஸ் டு கோ லவ் இட்ஸ் நாட் ரியல் லவ் தென் ஷீ காட் a baby then he disappeared. Now money gone, she come with a degree and the baby. Suffering. Parents also push out. You understand? So now நான் கேட்டேன் இந்த மாஸ்டர் சின்ன வயதிலே இவை கூடி குருத்துவத்துக்கு ஒரு மெச்சுவர்ட் ஏஜ்லாம் வரலாம், அடலசன்ட் ஏஜ்லாம் வரலாம். நான் பிஷப்பெல்லாம் பார்த்தேன் 50 வருஷத்தில் அவருக்கு குருத்துவம் இருக்கண்டா அவர் கிட்டத்தட்ட 23-24 வரை அந்த குருத்துவ பணிக்கு போயிருக்கிறார். ஆனால் அங்கே நெய்பர்ஸை பாருங்க, சின்ன பிள்ளைகளை பிறந்த உடனே தாதப்பன் குருத்துவ பணிக்கண்டு என்னென்னு சொல்கிறார் சக்ரிஃபைஸ் லேம்பாக கொடுக்குறாரு. இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த எங்களுடைய சவுத்தில் இவர் என்ன கௌதம பணியை தொடர வேண்டி சின்ன பிள்ளையிலே உண்டை விடுறது. விட்டால் எனக்கு கிளம்பு வைஸ் சான்சலர் சந்திரிகா விஜயரட்னா சொல்லுவா, சர்டின் மவுண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு இரவு போயிடலாம், அன்கிளியர்ட் ஏரியா full of drinking and all kind of substance and all kind of abuse. Our surgeon, madam, what is this? They are devoted, no, renunciate. Jello drop. நான் கூறவே சொல்லல. This is happening. எத்தனை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த வாட்ஸ்அப்பில். அப்போ நான் கேட்டேன் மாஸ்டர் why this happening? அது ஒரு வருஷம் தான் சொன்னார். தோஸ் ஹூ என்ன சின்ன பிள்ளையிலே கொண்டு விட்டது. நீங்கள் நினைப்பீங்க பிள்ளை வெளியே விட்டு போய் வளர்த்து கொண்டு வந்தால் வேறு மண்டு இல்லை. தோஸ் ஹூ வாண்ட் வி கெட் சீட்டட் தே கெட் சீட்டட். அப்போ இந்த கடைசியாக வந்து சொல்கிறேன், இன்றைக்கி இட்டலியே இன் அ cross road, Rome is now famous for different reason. Now நான் சொல்றது இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா ஆஸ்டின் கார் கம்பெனி இல்லை, இங்கிலாண்டில் மாரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் கார் இல்லை, எல்லாம் மியூசியத்துக்கு போடுது. ஆனால் இங்கே இன்னும் நீங்கள் அதை ஓடுறதை பார்க்கலாம். கம்பெனிஸே இல்லை ஆட்டோமொபைல். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பியூர் ஃபார்மில் ஒரு ரெஸ்பெக்டட் எங்களை கைட் பண்ணக்கூடிய ஃபார்மில் எங்கள்கிட்ட பிரசித்தி தான் இருக்கு. வெஸ்டில் இல்லை. இட்ஸ் சிக்னிங் நவ். தே ஆர் டிஸ்கஸிங் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நவ். LGBT, all kind of talking going on. So, நாங்கள் good at preserving. அதான் தமிழ்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி, அதான் ஜாப்னா காலேஜ், அதான் உடுவில், அதான் பேட்ரிக்ஸ், அதான் ஹார்ட்லி, மார்சல். ஐ கம் ஃப்ரம் உடுப்படி அமெரிக்கன் மிஷன், த வெஸ்டர்ன் மெடிசின், ஆல் கைண்ட் ஆஃப் திங். வி ஆர் குட் at catching the good practices. That is the important thing. அப்படி இந்த கலை நிகழ்வுகள் மிகவும் அற்புதமானவ. எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. தனிய பாதிரிமார் எங்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கு இல்லை. தே ஆர் ரன்னிங் so many homes, supporting the special needs, education institutions. இந்த மாணிப்பால இங்கிலீஷ் ஸ்கூல் முதல் வந்தது. ராயசூரியர் சுனாமி ஃபண்டில் மிஞ்சின வச்சுக்கொண்டு படித்தார். அட்லீஸ்ட் சம் பீப்புள் கோயிங் டு கோ டு ஸ்பீக் இங்கிலீஷ். அங்கே நான் ப்ரைஸ் போனேன். பிரின்ஸ்ல பிள்ளை கூடி படித்தது. தி ஆடிங் ஆன் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், எங்களுடைய எமோஷனல் எக்ஸிஸ்டன்ஸ். இன்றைக்கு எல்லா கூத்து அடங்காப்பிடாரி நாடகம் எல்லாம் போச்சு. திருமல கலாமண்டபம் ஜோன்சன் தான் இப்போ மிச்சம். இப்போ யார் சார்? ஸ்டீவனா? யா, ஸ்டீவன். எஸ், யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை. Do it. They are preserving it. எங்களுக்கு எமோஷனல் எக்ஸிஸ்டன்ஸ், எங்களுக்கு ஒரு சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ். அதான் இந்த ஒளி விழா நிகழ்வு. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கொண்டாடணும். கிறிஸ்மஸ் கொண்டாடணும் இருக்கிற உலகத்தில். They are doing it in different ways. It's a very marketing big agenda in the world. Doesn't matter. At least they celebrate. While they are celebrating, they will see at least some drama, theater, music.
இப்போ நானே முந்தி பிபிசி 2 ஃபாரினில் இருக்கேக்கு யூனோ எனக்கு ஆறுதல் தார இடம் சாப்பிளன்சி. ஐ வாஸ் ஒன்லி ஒன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இன் மை பிளேஸ். கோல்டு சாப்பிளன்சியில் போனால் ஒரு காஃபி, ஒரு பிஸ்கெட், யூனோ ஒரு சின்ன சர்மன், very nice. They embrace you. They never asked me to convert. They taught me. So they took me to the village chapels. So we learn. Otherwise, I would have missed this. So here, our social existence, society. So we have to bring people together, compassion. Now politicians talking this. No, this is in our blood. நாங்கள் கருணை உள்ளவர்கள். எங்களோட வள்ளலார் இருந்தவர் அரும்பெருஞ்சோதி அளப்பெருங்கரணை. அவர் ஒளிதான் அவருடைய வாழ்க்கை முறை. சோதியை தான் அவர் ப்ரமோட் பண்ணவர். அதுக்கு மேலே அவர் கதைக்கவே இல்லை. அந்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ். தேர் இஸ் அ லைஃப் ஆஃப்டர் டெத். எங்கே போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து ஒரு நாள் இமெயில் வந்ததும் இல்லை, சோசியல் மீடியாவில் வந்ததும் இல்லை. ஜீசஸ் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து தன் டிசைபிளுக்கு ஹாப்பியாக பண்ணார். ரிசரக்ஷன் ஹேப்பன். எங்களுக்கு நடந்ததா? எங்கள்கிட்ட மூதாதையர் வந்தவையா? எங்கேயாவது ஒரு பேட் ட்ரீமில் வந்துட்டு போயிருப்பேன். எங்கேயோடது போகிறோம். மறுபிறப்பு இருக்கோ இல்லையோன்ற முக்கியம் இல்லை, எங்கேயோ போகிறோம். அந்த போகிற இடத்துக்கு நாங்கள் we have to do some preparation. அந்த preparation it has to do with the discipline. அப்பியாசம், டிட்டாச்மெண்ட். உங்கள் வெளில உடுப்போடு இருக்கணும். sacrifice. No, you will have a job to do. That is the karma yoga. Whatever the job do, whatever the service do, that bring bigness. அப்போ இது ஒரு ஃபெஸ்டிவல் மந்த். இன்றைக்கு we are going to celebrate another one, Jovaswami, in the 3 o'clock. The Canadian Dr. Lambodharan coming. So we celebrated Agastya. Agastya is very old. At least he is a father of Tamil language. இன்றைக்கு எங்கண்ட மர மாவட்டங்களில் எல்லாம் தமிழில் தான் போட்டுறார்கள் இறைவனை. தமிழ்லாம் சர்வீஸ் நடக்குது. அப்போ அந்த தமிழுக்கு உரியவர் அகஸ்தியர். அகஸ்தியர் மருத்துவம் தந்தார், தமிழை தந்தார், தொல்லாபியர் படிப்பிச்சார். அப்போ அவர்கிட்ட பர்த்டே இன்றைக்கு. So it's a lot of things happening. It's a time of festival, celebration. கணக்கு கரைக்கிற நேரம் இல்லை. It's a feeling machine. Recently I saw the reel of Charlie Chaplin. He says, now people are thinking too much, feeling less. They are thinking too much. They are very, very articulative and, you know, broadening so many advancements, but they don't feel for anything. Feeling less. அப்போ கருணையாக்கு ஒரு வடிவாக இருந்த ஜெயசுநாதர் இஸ் a sacrificial lamb. தன்னுடைய மேக்சிமம் sacrifice. மேக்சிமம் sacrifice. ஈவன் கடைசியாக பக்கத்தில் சில பேர் இருந்தவரே கேட்டார், நீ உண்மையாக மகன் தானோ, இங்கே இதுக்குள்ள எவ்வளோ மிராக்கல்ஸை செய்யணும், வெளியில் வேறுமெண்டு. He said no. அப்படி ஒரு டிட்டர்மினேஷன், டிசிப்ளின், அப்படி ஒரு மகான் இருந்ததை நாங்கள் நினைத்து போட்டி. எங்களிடையும் அப்படி ஒரு சம்பிரதாயம், இந்த பல்கலைக்கழக ஒரு சம்பிரதாயம், கிறிஸ்டியன் சிவிலைசேஷன் டிபார்ட்மெண்ட், டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஏ நாங்கள் இன்னோகிரேட் பண்ணிக்க விக்கர் வந்தவர். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ட்ரிங்கோ பிஷப், ஜெஃப்னா பிஷப், மென்னார் பிஷப், உங்கள் ஃபாதர் இமானுவேல் ஒன்றே மிஸ் பண்ணுறதில்ல. எத்தனை வயசு சார்? 90. ஜெர்மனியிலேருந்து வந்து அப்புறம் திரும்பி இங்கே வந்து திரும்பி இந்த கதை ஹியூமனிசத்தை கொண்டு வந்து இவ்வளோ யூனோ மேட்டை மண்டி போயெல்லாம் கதைப்பாங்க. அப்போ அதுக்குரிய டாக்மேட்டிக்காக இல்லாமல் எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்வில் எல்லாரையும் சந்தித்த சந்தோஷம். வாழ்வுடன் ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்பொழுது எங்களுடைய துணைவேந்தருக்கு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்மஸ் பரிசினை தாத்தா மூலம் வழங்கி வைக்க இருக்கிறோம்.
Thank you, sir, for your valuable thoughts. Finally, the vote of thanks will be delivered by our senior lecturer, Mary Winifreda of the Department of Christian Civilization. ஒளிவிழா நிகழ்வை சிறப்புற நிகழ்த்த எமக்கு துணையாயிருந்து எம்மை வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வன் மதிப்பிற்குரிய PJ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வொளிவிழா நிகழ்வை சிறப்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒளிவிழா நிகழ்வை மேலும் சிறப்பித்த யாழ் பல்கலைக்கழகத்தின் மாணவ நலம்புரி நிலைய இயக்குனர் பேராசிரியர் சசிகேஸ் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒளிவிழா நிகழ்வுக்கான ஆசி செய்தியை வழங்கி சென்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு நத்தார் வாழ்த்து செய்தியை வழங்கிய வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைப்பீட மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மனோகரன் சோமபாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒளிவிழா நிகழ்வில் கிறிஸ்துவின் பிறப்பு எனும் நடன நாடகத்தை யாழ்ப்பாண திருமறை கலாமன்றத்தின் கலைத்தூது அழகிய கல்லூரி மாணவிகளை தயார்படுத்திய அந்த நெறியாளர் ஆசிரியர் சுதர்ஷினி கரன்சன் அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட மாணவிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனைய கலை நிகழ்வுகளுக்கான ஒழுங்கமைப்புகளையும் வழங்கிய கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் மாணவர்கள், நெல்லாயன் ஆன்மீக மையத்தினுடைய மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ மாணவர் ஐக்கிய ஒன்றியத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒளிவிழா நிகழ்வை ஒழுங்கமைத்து எம்மை ஊக்குவித்த கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் தலைவர் பேராசிரியர் அருட்கலாநிதி போல் ருஹான் அடிகளாருக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதோடு ஒளிவிழா நிகழ்வின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக ஒழுங்கமைக்க உதவி வழங்கிய நல்லாயன் ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் தந்தை அருட்தந்தை TA மேக்டொனால்ட் அடிகளார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்த குருக்கள், பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், வருகை தரு விரிவுரையாளர்கள், ஏனைய ஊழியர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதோடு ஒளிவிழா நிகழ்வின் ஒளி ஏற்பாடுகளை செய்து உதவிய சுயம்பு கலைக்குழுவினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஒளிவிழா நிகழ்வுக்கான உதவிகளை வழங்கிய கலைப்பீடத்தின் பிரதி பதிவாளர் அவர்களுக்கும் கலைப்பீட ஊழியர்களுக்கும் எமது நன்றி. அத்தோடு இவ்வொளிவிழா நிகழ்விற்கு பல்வேறு வகையிலும் உதவி நல்கிய கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் உதவி விரிவுரையாளர்கள், துறையின் முகாமைத்துவ உதவியாளர், அலுவலக உதவியாளர் திரு சுபாகர் அவர்களுக்கும் மேடை ஒழுங்கமைப்புக்கு உதவிய பொறுப்பான திரு பிரேமரூபன் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நன்றியுரையினை வழங்கி சென்ற கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 2024 ஆண்டுக்கான ஒளிவிழா நிகழ்வுகள் அனைத்தும் இத்துடன் முடிவடைகின்றன.